தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/9/2024 ஞாயிற்றுக்கிழமை, சுவாதி நட்சத்திரம், மதியம் 1:53 வரை, பிறகு விசாகம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, எது இருந்தால் எது இருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல ஒன்று இருந்துச்சுன்னா இன்னொன்று இருக்கும், அது தானாகவே தெரியணும். இப்போ அது மாதிரி பார்க்குற போது, பகல் என்று ஒன்று இருந்தால் இரவு என்று ஒன்று இருக்கும். பகல் இருந்தால் இரவு இருக்கும். பனி இருந்தால் குளிர் இருக்கும். பணிவு இருந்தால் உயர்வு இருக்கும். ஒருத்தருக்கு பணிஞ்சு நடந்துக்கினான்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் அவருக்கு உயர்வு உண்டு. படிப்பு இருந்தால் அறிவு இருக்கும். படிப்பு ஒருத்தனுக்கு இருந்தால் நல்ல அறிவு, அறிந்து கொள்கிற ஆற்றல் அவருக்கு இருக்கும். பணம் இருந்தால் நட்பு இருக்கும். பணம் இருந்தால் தான் நட்பு இருக்கும். அதுதான் சொல்கிறேன், பணம் என்னடா பணம், குணம் தானடா நிரந்தரம்னு பாட்டு இருக்குது. ஆனால் பானையிலே சோறு இருந்தால் பூனைகளும் சொந்தமடான்னு ஒரு பாட்டும் இருக்குது. பணம் இருந்துச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து வருவாங்க. செல்வம் ஒருத்தட்ட இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு செல்வாக்கு தன்னால் வந்துடும். நிறைய நண்பர்கள் புடைசூட இருப்பாங்க. பணம் வத்தி போச்சு அப்படின்னா திரும்ப அவரை விட்டு எல்லாருமே பிரிஞ்சிருவாங்களாம். ஆகையினாலே தான் பணம் இருந்தால் நட்பு இருக்கும், பண்பு இருந்தால் மதிப்பு இருக்கும். நல்ல பண்போடு ஒருத்தர் வாழ்ந்தார்னு வச்சுங்க, அவருக்கு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். அதே நேரம் பகை இருந்தால் என்ன இருக்கும்? வெறுப்பு இருக்கும். பகை இருந்தால் வெறுப்பு இருக்கும். படை இருந்தால் பலம் இருக்கும். ஒருத்தருக்கு படைபலம் இருக்காங்க. படைபலம் அதாவது நண்பர்கள் சற்று நிறைய இருக்கு அப்படின்னா, படை இருந்தால் அவர்களுக்கு பலம் இருக்கும். பணி இருந்தால் பொறுப்பு இருக்கும். ஒருத்தர் ஒரு வேலையில் இருந்தார்னா அவருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கும். பயம் இருந்தால் தோல்வி இருக்கும். பயம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு வச்சுங்க, தோல்வி கண்டிப்பாக உண்டு. அதனால தான் பயம் அஞ்சாமை திராவிடர் உடமையடா, அச்சம் என்பது மடமையடான்னு சொன்னாங்க. அதனாலே அச்சப்படக்கூடாது. அப்பொழுதுதான் நமக்கு வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வரும். அதே மாதிரி பக்தி இருந்தால் தெய்வம் இருக்கும். பக்தி ஒருத்தங்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக தெய்வம் இருக்கும். முத்தாய்ப்பாக முன்னோர்கள் சொல்லிய கருத்து, பண்பாடு இருந்தால் மனிதம் இருக்குங்கிறான். பண்பாடு ஒருத்தருக்கு தேவை. பண்பாடுன்னா என்ன? பண்பட வைத்தல். இப்போ எல்லா பூமியும் ஒரே மாதிரி தான் இருக்கு, கல்லும் மண்ணு தான் கலந்துருக்கு. ஆனால் ஏர் வைத்து உழுது கீழ்மண்ணை மேல்மண்ணாக்கி, மேல்மண்ணை கீழ்மண்ணாக்கி பதப்படுத்தி பண்பட வைத்த பிறகு அதிலே நெல்லும் முளைக்குது, புல்லும் முளைக்குது. ஆக பண்பட வைப்பதற்கு அந்த மண்ணை பண்பட வைக்கிறாங்க. அதே மாதிரி மனித மனத்தையும் பண்பட வைக்கணும். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லது என்பதும் தீயது என்பதும் அன்னை வளர்ப்பதிலேன்னு ஒரு பாட்டு. அன்னை வளர்க்கின்ற பொழுதே அந்த பண்பாட்டை ஊட்டி வளர்க்க வேண்டுமா. ஆகையினாலே பண்பாடு இருந்தால் மனிதம் இருக்கும். நல்ல பண்பு இருக்க மனிதர்கிட்ட மனிதர்கள் சூழ்ந்திருப்பார்கள், போற்றப்படுவார்கள் என்று எது இருந்தால் எது இருக்கும் என்று ஒரு நல்ல வைர வரிகளை முன்னோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவற்றை நீங்கள் அறிந்து கொண்டு அதன்படி நம் வாழ்க்கையும் அமைத்துக் கொண்டால் நமக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் உண்டு என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். ராசிநாதன் செவ்வாய் 3இல் வெற்றிகள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். எனவே தொற்ற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். உத்தியோகம் தொழிலே இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் வரலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பேச்சு திறமையால் சூழ்ச்சிகளில் இருந்து விடுபடுகின்ற நாள். உங்களுடைய எதிர்காலங்கிறது நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். திறமை மிக்க உங்களுக்கு அருகில் இருப்பவர்களின் ஆதரவு திருப்திகரமாகவே இன்று இருக்கப் போகின்றது. சோதனைகளை விரட்டி சாதனை படைக்கப் போகின்றீர்கள். உறவினர்களும் நண்பர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு சொல் யுத்தத்தை தவிர்த்து சுகம் காண வேண்டிய நாள். யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்ய வேண்டாம். வளர்ச்சிக்கு அது இடையூறாக இருக்கும். வருமானம் பெருக நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். இடம்பூமி விற்பனையால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கலாம். சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியும். இந்த நாள் உடன்பிறப்புகளின் ஒத்துழைப்போடு இனிய நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட குரு லாபஸ்தானத்தில் இருப்பதால் துன்பங்கள் தூளாகும் நாள். தொகை வருவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டாலும் கடைசி நேரத்தில் வந்துவிடும். உத்தியோகத்தில் தற்காலிக பணி கூட நிரந்தர பணியாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் மேலதிகாரிகள் உங்களோடு தொலைபேசி வாயிலாக பேசுவார்கள். புதிய வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கைகூடலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சூரிய சனி பார்வை இருக்கின்றது. எனவே நீங்கள் சிந்தித்து செய்ய வேண்டும். அருகில் இருப்பவர்களின் ஆலோசனை உங்களுக்கு தேவை. ஆன்மீகவாதிகளின் அறிவுரைகளும் உங்களுக்கு தேவை. சூரிய புதன் சேர்க்கை இருப்பதால் பணப்பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை வரலாம். திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாக நடைபெறும் என்றாலும் இனம் புரியாத கவலை மேலோங்கும். சனியின் பார்வை ராசியில் பதிவதால் ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். சில காரியங்கள் தாமதமாக இருந்து கடைசி நேரத்தில் தான் கைகூடலாம். உறவு கூட பகையாகும் சூழல் உண்டு. மதியத்திற்கு மேல் மனக்கலக்கம் கொஞ்சம் அதிகரிக்கலாம். கவனம் தேவை.
கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்திலே கேது அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள அதிக பிரயாசம் எடுக்கும் நாள். அதிகரித்த சேமிப்பில் கொஞ்சம் கரையத்தான் போகிறது. வீட்டுக்கு தேவையான விலை எந்த பொருட்களை வாங்குவீர்கள். அதே நேரத்தில் அத்தியாவசிய பொருட்களும் வாங்குவீர்கள். ஆடம்பர பொருட்களையும் வாங்குவதில் முயற்சிப்பீர்கள். குருவின் பார்வை ராசிகளை பதிவதனாலே உங்களுக்கு கல்யாண கனவுகள் நனவாகலாம். வந்து திரும்பி சென்ற வரன்கள் மீண்டும் வரலாம். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் விதத்தில் நல்ல வாய்ப்புகள் இன்று வரப்போகிறது. கேது பலத்தால் உங்களுக்கு ஞானம் விருத்திக்கும். படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் பலன் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, ராசியிலேயே சந்திரன். எனவே உங்களுக்கு வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். தாய் வழி ஆதரவு கிடைக்கும். வெளிநாட்டு பயணத்திலே விருப்பம் கொள்வீர்கள். பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவலும் உங்களுக்கு கிடைக்கலாம். வியாழன் அஷ்டமத்தில் இருந்தாலும் சகடயோகம் என்ற அமைப்பிலே பணம் வந்து கொண்டே இருக்கும். ஒரு தொகை செலவழிந்தால் அடுத்த தொகை உங்களுக்கு வந்துவிடும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். மேலும் நல்ல நாளாக அமைய இன்று சோமாஸ்கந்தர் வழிபாடு நன்மை தரும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று யோகமான நாள். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். வாழ்த்துச் செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். விழாக்களிலும் விருந்துகளிலும் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். பெரிய மனிதர்களை சந்திப்பால் நீங்கள் உங்களுடைய காரியங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். பயணங்களாலும் உங்களுக்கு பலன் உண்டு. பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். உயர்ந்த மனிதர்களை சந்திப்பால் உள்ளமகளும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. உதிரி வருமானங்களும் உங்களுக்கு பெருகும். தொழில் வெற்றி நடை போடும் இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே, சுவாதி நட்சத்திரம் என்பதனாலே நரசிம்மர் வழிபாடு நன்மையை தரும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 6லே குரு இருக்கின்றார். எனவே பகைக்கு மத்தியில் உங்களுக்கு வாழ்க்கை அமையப் போகின்றது. மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கலாம் என்றாலும் கூட சில முக்கிய புள்ளிகளால் உங்களுக்கு பகை ஏற்பட போகிறது. எனவே நீங்கள் முக்கிய புள்ளிகளை பகைத்துக் கொள்ள வேண்டாம். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லலாம். 3லே சனி இருப்பதனாலே உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். பாக பெருமைகள் சுமூகமாக முடியாது. இழுபறி நிலையிலேயே இருக்கலாம். வாங்கல் கொடுக்கல்களிலும் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். ஒரு கடனை அடைக்க மற்றவர்களுடன் வாங்கும் சூழல் கூட இன்று உண்டு. எனவே எது செய்தாலும் இன்று நீங்கள் யோசித்து செய்வதே நல்லது. மகர ராசி நேயர்களே, குரு பார்வை இருக்கின்றது. பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள். பக்குவமாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். உங்களுடைய திறமைக்கு மதிப்பு கிடைக்கப் போகின்றது. 3லே ராகு. முன்னேற்ற தடைகள் அகலும். பயணங்களால் உங்களுக்கு பலனுண்டு. தூரதேசத்திலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். வீடு வாங்குவது, மனை கட்டுவது போன்ற சிந்தனைகள் இன்று வெற்றி தரும். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம். வீட்டு செலவுகள் கூடுதலாக இருக்கும். குடும்பச்சுமை கூடும். இருந்தாலும் விஐபிக்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. 7லே சூரியன் இருக்கின்றார். அரசு வழியில் உங்களுக்கு இருந்த சிக்கல்கள் தீர யாரேனும் நண்பர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் நாள் என்று கூட சொல்லலாம். இருந்தாலும் கூட ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொல்லைகள் வரலாம். மூட்டு வலி, முழங்கால் வலி என்று வரலாம். குறிப்பிட்ட நேரத்தில் சில காரியங்களை செய்ய இயலாது என்றாலும் கூட அதற்காக நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். என்ன இருந்தாலும் சனிக்குரிய சிறப்பான வழிபாடுகளை மேற்கொள்வதும் குலதெய்வ வழிபாடும் உங்களுக்கு முன்னேற்றம் தரும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூஜித்து செய்ய வேண்டும். இறை நாமங்களை வாசித்து செய்ய வேண்டும். பாசம் காட்டியவர்களின் வேஷம் கலையும் நாள் என்று கூட சொல்லலாம். பண நெருக்கடி அதிகரிக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உண்டு. வாங்கல் கொடுக்கலில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுப்பதை இன்று யோசித்து செய்வது நல்லது. பிரச்சனைகள் கூடுது கொண்டே போகலாமே தவிர உங்களுக்கு மன நிம்மதியும் அதிகரித்துக் கொண்டே செல்லும். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருக்க வேண்டும். வழிபாட்டில் கவனம் செலுத்தலாம். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.